ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஆனியன் சட்னி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் காஷ்மீரி காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் இன்னொரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 5 பல்லு பூண்டை வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் வேணான்றவங்க 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்த பிறகு இதை அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறின பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, மிக்சியில் வந்து காஞ்ச மிளகாவை மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. அப்போதான் நம்ம சட்னி அரைக்கும் போது எல்லாமே மசிஞ்சு கரெக்டாக வரும். காஞ்ச மிளகாய் மட்டும் இந்த மாதிரி ஒரு வாட்டி அரைச்சிக்குங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியும் வந்து இதுலயே ஆட் பண்ணிடலாம். சட்னி ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லயே என்ன பண்ணுங்க, லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தோசை, இட்லிக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான சட்னி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.